அடிப்படை வந்திருப்பாங்க, ஒருத்தர் வந்து அப்டமனல் இதில் வந்திருப்பாங்க. நீ யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? ஏன்னா நீ வந்து யாருக்கு ரொம்ப சிவியர் இன்ஜுரியோ அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். லைஃப் த்ரெட்னிங் இன்ஜுரிஸ் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு வந்து யூ ஹேவ் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ். சப்போஸ் த மல்டிபிள் கேஷுவாலிட்டிஸ்னால் அந்த இது மாதிரி. சப்போஸ் மாஸ் கேஷுவாலிட்டி மீன்ஸ் the staffs and facilities are not sufficient to manage, here likely to have highest chance of survival given priority. இப்போ ஆக்சிடென்ட் அடிபட்டு வந்துடுறாங்க, ஹெட் இன்ஜுரி, செஸ்ட் இன்ஜுரி, அப்டமல் இன்ஜுரி எல்லாம் சேர்ந்து வருது. இன்னொருத்தங்க வெறும் அப்டமல் இன்ஜுரி மட்டும் இருக்குது. யாரை கான்சன்ட்ரேட் பண்ணோம்? வெறும் அப்டமல் இன்ஜுரி மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணோம். பிகாஸ் எனிவே ஹீ இஸ் கோயிங் டு டை. ஸோ யார் அதிகமாக காப்பாற்ற முடியுமோ அவங்கள பண்ணோம். அதாவது ஸ்டாஃப்ஸ் அடிக்குவேட்டாக இருந்தாங்கன்னா யாரை இது பண்ணோம்? யார் லைஃப் த்ரெட்னிங் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கவங்களோ அவங்கள காப்பாற்றணும். ஸ்டாஃப்ஸ் இல்லை, அடிக்குவேட்டாக இல்லை அப்படின்னா நம்ம எதுக்கு போயிடணும்? யாரை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு போயிடணும். ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ். த மல்டிபிள் கேஷுவாலிட்டிஸ், த ஸ்டாஃப்ஸ் அண்ட் த ஃபெசிலிட்டிஸ் ஆர் சஃபிஷியன்ட். ஸோ யூ ஹேவ் டு கிவ் priority to life threatening injuries. Mass casualties, the not sufficient staffs, so you have to give survival or given priority. Okay, so there are triage la vandu the assessment of triage should have 4 components. One is the physiological impact, anatomical impact, then assess the mechanism and assess history. Okay. You see the this one, physiological assessment. Okay, what is physiological assessment? Physiological assessment means you have to assess the patient level of consciousness and vital things. All those things you have to assess. Then these things contains another airway, breathing, circulation. படிச்சிருப்போம்ல. So this one, airway, breathing, circulation, disability and exposure and finger and tubes. இதான் எல்லாத்துக்கும் ஆல்மோஸ்ட் ட்ராமா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீ இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். சரியா? வாட் இஸ் ஏர்வே? What is airway? What is the difference between airway and breathing? Now, the airway is you have to protect the nose to or oral cavity to lungs. அது வரைக்கும் நீ என்டையர் பார்த்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஏர்வே. வாட் இஸ் breathing? Breathing means chest. ஏன்னா if there is any chest injury இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஏர்வே நல்லா தான் இருக்கும். But there will be a tension pneumothorax or chemothorax or multiple fracture or flail chest. Patient breathe பண்ண முடியுமா? பண்ண முடியாது. So airway is you are protecting the from the nose to lungs, entire trachea, larynx, trachea, then bronchus, இது எல்லாத்தையும் நீ ப்ரொடெக்ட் பண்ணால் that is called airway. என்ன அதே ப்ரீத்திங்னா என்னது? adequate chest movement இருக்கணும், chest movement இருந்து breathing நடக்கணும், அதுதான் வந்து breathing. Okay, then another one will be the circulation. So the protecting the airway you have to do this maneuver, that is chin lift, jaw thrust, nasal or oral airway ரெண்டு இது பார்க்கணும். Then if it is இது ரெண்டு பண்ணாலே மோஸ்ட்லி டங் ஃபால் பேக் ஆகிறது கண்ட்ரோல் பண்ணிடலாம். இது பண்ண முடியல அப்படின்னா என்ன, யூ ஹேவ் டு கோ ஃபார் என்ன எண்டோட்ரெக்கியல் இன்டுபேஷன். எண்டோட்ரெக்கியல் இன்டுபேஷனும் பண்ண முடியல அப்படின்னா யூ ஹேவ் டு கோ ஃபார் லிட்டில் லோயர் என்னது tracheostomy. So airway maintenance, these things only, the chin lift and jaw thrust. So chin lift and jaw thrust, then nasal or oral airway, then endotracheal tube intubation, then tracheostomy. Okay, then breathing. What is breathing? Breathing வந்து if there is a lung perfusion நடக்கணும், perfusion நடந்து பாடிக்கு ஃபுல்லாக ஆக்சிஜன் போகணும், அதான breathing. ஸோ அது இது வச்சுருக்கோம். சப்போஸ் if there is any pneumothorax or hemothorax, lung expansion ஆகாமல் போகலாம், ஆர் ஆக்சிஜன் கம்மியாக இருக்கலாம். என்ன அப்போ நீ ஹேவ் டு கிவ் ஆக்சிஜன் எல்லாமே, அதெல்லாம் தான் ப்ரீத்திங். கிவ் 100% ஆக்சிஜன் at 15 liter per minute ஆர் bilateral, there should be a bilateral chest rise இருக்கணும். தென் breath sounds அடிக்குவேட்டாக இருக்கணும். தென் இது எப்படி பார்க்கலாம், if there is oxygen saturation கரெக்டாக போயிடுச்சு அப்படின்னு எப்படி பார்க்கணும், யூஸ் தி pulse oximeter and you have to check the saturation level. Okay, then if there is any flail chest, pneumothorax, then all those things எப்படி ப்ரொடெக்ட் பண்ணோம், directly go for pneumothorax, chemothorax என்ன பண்ணோம், ICD, intercostal drainage. ஸோ இதில் எண்டு வந்து tracheostomy வரைக்கும் போயிடணும். tracheostomy first ET tube intubation, or if it's not okay then you go for ICD. Okay, then circulation. What is circulation? You have to establish the circulation, perfusion tissue. Perfusion எப்படி போகும், adequate BP இருக்கணும். BP மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், you have to give fluids கொடுக்குறதுக்கு என்ன பண்ணணும், you have to put line, either central line இந்த மாதிரி போட்டணும். ஸோ you have to check the vitals, heart rate, pulse rate இது.
then IV fluids. If there is any hemorrhagic shock or blood transfusion, you have to do the blood transfusion. Then always put two IV lines, green, that's contain green. Okay, then disability ingiradhu enadhu, and the patient you have to assess the neurological examination and the Glasgow Coma scale and the pupillary reaction. If GCS is, what is the components of GCS? Okay, eye response, verbal response and motor response. Maximum score evlo, minimum score evlo, 3/5. Okay, the components are enadhu 4, 5, 6 EVM. And eye movements evlo 4. Minimum score enna 1. That's why the minimum score is 3 and the maximum score is 15. Okay va? Yes. Then the exposure, that is the always if there any emergency trauma, undress the patient, then assess for the undress பண்ணிட்டு you have to check the injuries, then you have to cover the full blanket, ஏன்னா ஹைப்போதெர்மியா போயிடக்கூடாது. Then examination of injuries and identification marks எல்லாமே பார்த்துக்கணும். Then you have to check the orifices like the perirectal examination, pervaginal examination. Then you have to urine tube போடுறதுல Rayleigh tube catheter பண்ணிடணும். நான் Rayleigh tube எதுக்கு, you have to decompress in the stomach. There is any injury இருந்துச்சுன்னா உள்ளே போயிடக்கூடாது, இன்னும் எக்ஸ்ட்ரா இது பண்ணக்கூடாது. ஸோ you have to give rest and as well as decompress the stomach. ஆர் என்னது இல்லைன்னா என்ன நடக்கும், there be a chance of patient கொஞ்சம் கோமா போச்சுன்னா என்ன ஆகும் பேஷண்ட்டுக்கு, chance of aspiration. ஸ்டொமக் ஃபுல்லாக இருக்கும், எமர்ஜென்சி ட்ராமா பேஷண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் அன்கான்சியஸ் போகும்போது the lower esophageal sphincter will be ரிலாக்ஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அது வாட் எவர் வயிறு ஸ்டொமக் ஃபுல் ஸ்டொமக்காக இருந்ததுன்னா there is chance of aspiration. That's why you are putting a Rayleigh tube for all the unconscious patient or shock patient. Okay, then also you have to put a catheter. எது catheter? Urine output monitor. Where you are giving a fluids la, and the fluids வந்து adequate fluids கொடுக்குறியா இல்லையாங்கிறது எப்படி தெரியும், catheter தான் தெரியும். the minimum 30 ml per hour இருக்கணும், or adequate வந்து 60 ml per hour. இல்லைன்னா urine output இல்லைன்னா the patient is somewhere inadequate fluid therapy, or the patient is on hypoperfusion, like that. Okay, so you have to assess. This is this one. Then the triage la first வந்து the primary survey which includes airway, breathing, circulation and disability. இதெல்லாமே primary survey ல வந்துரும். Primary survey. Then you have to categorize this patient, the anatomical impact. What is anatomical impact? What is the meaning of anatomical impact? Any trauma patient, you have to check physiological impact. Physiological impact தான் நம்ம சொன்னது, primary survey தான் mostly physiological impact. Airway, breathing, circulation, இதான் mostly physiological impact. What is anatomical impact? What is the meaning of anatomical impact? ட்ராமானால anatomical impact ஏதாவது நடந்திருக்கா? என்ன anatomical impact நடந்திருக்கும்? ஃப்ராக்சர்ஸ், பெனட்ரேட்டிங் இன்ஜுரி, லேசரேஷன், இது மாதிரி ஏதாவது இன்ஜுரி நடந்திருக்கும், ஹெட் இன்ஜுரி, லிவர் இன்ஜுரி, யங் இன்ஜுரிங்கிறது பார்க்குறது தான் தட் இஸ் anatomical impact. Anatomical impact means any injury to head and neck, or any thorax injury, or bony fractures, pelvis fractures, இதெல்லாமே தான் anatomical. What is the mechanism? Assess the mechanism. What is mechanism? என்ன mechanism? எப்போ ட்ராமா எதில் மெக்கானிசம்லாம் நடக்கும், எந்த மெக்கானிசம் நடக்கலாம், either road traffic accident or train traffic accident or fall from height or building collapse or earthquake, இது மாதிரி எதில் வேணால் நடந்திருக்கலாம். இப்போ see the patient வந்து பைசைக்கிள்லேருந்து கீழே விழுந்துட்டான்னு சொல்கிறாங்க, அதே ஒரு பேஷண்ட் வந்து 20 feet fall from heightன்னு சொல்கிறாங்க. எதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், fall from height, because the impact will be more. Okay, train traffic accident or road traffic accident, train traffic accident, you have to give importance. சரியா, that is the mechanism. So assessing the mechanism. Then last தான் என்னது, assess the history. The history is never the priority in emergency patient. ஹிஸ்ட்ரியில் என்ன பேஷண்ட் கேட்கவே கூடாது, டேரெக்டாக நீ என்ன தான் பண்ணணும், அசஸ் தான் பண்ணணும். ஃபஸ்ட் என்னது, ஃபிசியலாஜிக்கல் அசஸ்மெண்ட். பிகாஸ் பேஷண்ட்டுக்கு வந்து எமர்ஜென்சியில் பேஷண்ட்டுக்கு வந்து எது முக்கியம் கிடையாது, அனாட்டமி முக்கியம் கிடையாது. கை இருந்தால் போனாலும் சரி, கால் இருந்தாலும் போனாலும் சரி, அதை நீ எடுத்து விட விட்டுறலாம். ஏன்னா ஈவன் யூ கேன் டூ ஆம்பிடேஷன், எது வேணால் பண்ணலாம். பட் பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணிடணும், கண்டிப்பாக உயிரோடு இருக்கணும், அதானே. உயிரோடு இருக்கிற பேர் தான் ஃபிசியலாஜிக்கல் அசஸ்மெண்ட். ஸோ ஃபிசியலாஜிக்கல் அசஸ்மெண்ட்டுக்கு தான் யூ ஆர் டூயிங் ஆல் தீஸ் திங்ஸ். இது அந்த ஏர்வே, ப்ரீத்திங், சர்க்குலேஷன், இதை பார்த்துட்றேன்.
அதுக்கப்புறம் வந்து anatomical இது நீ பண்ணுற, தென் மெக்கானிசம், லாஸ்ட் ஒன்லி ஹிஸ்ட்ரி. ஸோ திஸ் ஃபஸ்ட் 3 திங்ஸ் நோ, இந்த 3 அசஸ் பண்ணுறல, இந்த 3 அசஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது? The primary survey. The secondary survey is nothing but asking history. ஏன்னா பேஷண்ட் கோமார்பிட் இருக்கா, டயபிட்டிஸ் இருக்கா, ஹைப்பர் டென்ஷன் இருக்கா, நோ வே இட் வில் ஹெல்ப்ஃபுல். லாஸ்ட்டாக தான் மேபி கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம், பட் பேஷண்ட் ஃபஸ்ட்டு காப்பாற்றிடணும். அதனால தான் ஃபிசியாலஜி, தென் அனாட்டமி, தென் இது. ஸோ திஸ் இஸ் டேமேஜ் கண்ட்ரோல் சர்ஜரி. வாட் இஸ் டேமேஜ் கண்ட்ரோல் சர்ஜரின்னு கேட்பான். டேமேஜ் கண்ட்ரோல் சர்ஜரி இஸ் ப்ரையாரிட்டி கிவன் டு தி ஃபிசியாலஜி ஆர் அனாட்டமி? ஃபிசியாலஜி. அனாட்டமி அப்போ வேணால் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீ ஃபிசியாலஜி பண்ணி பேஷண்ட்டை காப்பாற்றிடணும், லைஃப் சேவிங் வந்துடும். சரியா? தட் இஸ் டேமேஜ் கண்ட்ரோல் சர்ஜரி. ஸோ ட்ரையாஜே அதெல்லாம் வந்துடும். ஸோ ஆல் தீஸ் 3 திங்ஸ் ஆர் பிரைமரி சர்வே, திஸ் செகண்டரி சர்வே. ஓகே, ஒன்ஸ் செகண்டரி சர்வே இஸ் ஓவர், தென் யூ ஹேவ் டு செக்ரிகேட் தி பேஷண்ட் லைக் என்னது, ரெட் ஆர் எல்லோ, க்ரீன் ஆர் பிளாக். பிளாக்னா என்னது? டெட் பேஷண்ட். அவள் எதுவுமே பண்ண அப்படி தள்ளி வச்சது. தென் ரெட்னா என்னது? The immediate treatment is required. Yellow is urgent treatment is required. The green is delayed treatment, and the blue is expectant treatment is required. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ட்ரையாஜ் நம்ம வார்டில் பார்த்துருப்பீங்களே, கவர்மெண்ட் ஜிஹெச் எல்லாம், அங்கே தாய் வார்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கோடு போட்டிருப்பாங்க. என்னென்ன கோடு? ரெட்டு, எல்லோ, க்ரீன். ரெட் எதுக்கு? இமீடியட் ட்ரீட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட் இன்ஜுரி, இடிஹெச் இருந்துச்சுன்னா இமீடியட் ட்ரீட்மெண்ட், திடீர்னு தேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணி சர்ஜரி பண்ணோம். தென் எல்லோ என்னது? மேபி ஃப்ராக்சர் இருக்கும், ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கலாம், லேட்டராக ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கலாம். சரியா? க்ரீன் என்ன இருக்கும்? ஒன்றுமே இருக்காது, வார்டில் போய்ட்டு எலக்டிவாக பொறுமையாக கூட எல்லாமே செஞ்சுக்கலாம், அது வந்து க்ரீன். சரியா? ஸோ த இன்வெஸ்டிகேஷன், இப்போ எனி ட்ராமா யூ ஹேவ் டு டூ தி இன்வெஸ்டிகேஷன்ஸ். சரியா? பிரைமரி சர்வே முடிஞ்சிருச்சு, செகண்டரி சர்வே முடிஞ்சிருச்சு, தென் டைரக்ட்லி கோ ஃபார் இன்வெஸ்டிகேஷன்ஸ். சப்போஸ் what is the best investigation for trauma patient? Best investigation? Whole body CT scan. You don't know whether the patient has spine injury, whether the patient has head injury, or இது எதுவுமே தெரியாது. ஸோ ஆல்வேஸ் என்ன, WBCT என்ன பெய்லியில் கொடுத்துருப்பான். WBCT is the investigation of choice. whole body CT scan. WBCT. Okay, whole body CT scan is the important scan you have to do. Suppose patient have x-ray scan facilities இல்லை, எக்ஸ்ரே தான் இருக்குது அப்படின்னா என்ன எக்ஸ்ரே பண்ணணும்? இது 3 எக்ஸ்ரேஸ் ஆஸ் மேண்டேட்ரி ஃபார் எனி ட்ராமா பேஷண்ட். நீ சிடி இல்லை அப்படின்னா இந்த 3 எக்ஸ்ரே கண்டிப்பாக இருக்கணும். என்ன எக்ஸ்ரே? ஸ்கல்லா? நெவர் ஸ்கல்லில் போய்ட்டு எந்த ஃப்ராக்சர் ஆனாலும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அப்படியே விட்டுறலாம், ஒன்றும் ஆகாது. பட் யூ ஹேவ் டு டேக் 3 எக்ஸ்ரேஸ் கண்டிப்பாக ஒன்று எடுத்துருக்கணும். என்னது? cervical spine, chest, pelvis. Because these 3 things are life threatening, like cervical spine damage or chest injury, pneumothorax or hemothorax, then pelvis injury, all these things. Then one more thing is the ultrasound. Okay, C-spine, cervical spine is to rule out any cervical injury, especially C3, C4, C5. It's very important. Why? There is any fracture, what will happen? Why cervical spine is very important? Because phrenic now. Okay, C3, C4, C5, phrenic now. If there is any palsy or if there is any injury, immediately you have to start another steroids. Immediately start பண்ணல என்ன நடக்கும் பேஷண்ட்டுக்கு? Because of edema, நெக்கில் எடிமா வரும். எடிமா வந்துச்சுன்னா என்ன நடக்கும் பேஷண்ட்டுக்கு? கார்டு கம்ப்ரெஷன் நடக்கும். கார்டு கம்ப்ரெஷனில் எஸ்பெஷலி ஃப்ரீனிக் நான் அஃபெக்ட் ஆகும். ஃப்ரீனிக் அஃபெக்ட் ஆச்சுன்னா பேஷண்ட்க்கு என்ன போயிடும்? Respiratory distress and patient will die. So that's why all head injury patient and especially cervical spine patient, you have to stabilize the cervical neck. Okay, if you are suspecting any cervical spine injury, immediately you have to give an IV methylprednisolone. 30 mg per kg body weight or 1.5 gram IV stat dose you should give immediately after stabilizing the neck. That's why you are taking the cervical C-spine. Then chest, yes, chest you know, and chest என்ன இருக்கும்? either pneumothorax or hemothorax. You can easily see the hemothorax. black shadow தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா pneumothorax தெரிஞ்சதுன்னா immediately you have to put ICD and you have to relieve the இது. சரியா? Then pelvis. Why pelvis? If there is any pelvic injury, then the chance of blood loss is very high. Okay, if there is any femur fracture, what is the blood loss? 1.5 to 2 liters.
femur fracture. Tibia fracture, what is the amount expected blood loss? 750 ml, 2500 ml. If you are suspecting any pelvic injury, what is the blood loss? 2 liters. 2 liters. Seriya. So if any patient with cervical chest, then pelvic bone injury, then there be you have to resuscitate the patient immediately and vigorously. That's why if the patient is any coma patient or coming to thigh ward, and you have to start, you must take after the primary survey, stabilize the patient, establish the physiological things, then you have to shift the patient for which investigation? Whole body CT scan. Whole body CT scan. Don't forget this one. Whole body CT scan. If whole body CT scan is not available, then you have to do 3 important tests. That is X-ray, cervical spine, chest and pelvis. Okay. If patient is hemodynamically unstable, and you can't shift the patient to CT scan as well as என்னது வேற எங்க ஷிஃப்ட் பண்ண முடியாது, எக்ஸ்ரேக்கு ஷிஃப்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? You have to do the bedside ultrasound. Bedside ultrasound, you have to check the certain important sites. That is called EFAST. EFAST. Okay, EFAST. That is called ultrasound. That is fast. I will teach later. Fast, FAST. Now EFAST also. இந்த பிஜிஸ் இருக்காங்களா, ஆர்த்தோ பிஜிஸ், இப்போ எம்எஸ் எக்ஸாம் எழுதுறாங்களே, எம்எஸ் எக்ஸாமில் ஒரு கொஷின் 5 மார்க் கொஷின் EFAST. என்ன EFAST நம்ம எத்தனை ட்ராமா கேஸ் பார்த்துருப்பாங்க. என்ன சார் EFAST அப்படின்னா நான் என்னடா EFAST தெரியலையாடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ யூ ஷுட் நோ தி EFAST ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. என்ன திஸ் இஸ் ஏர்வே பிரீத்திங் சர்க்குலேஷன், தென் டேமேஜ். ஐ வில் ஷோ தி EFAST. வாட் இஸ் EFAST? Focused assessment with sonography in trauma. Page number 40 இருக்கும். சரியா? ஃபாஸ்ட் என்னது? Focused assessment sonography in trauma patient. ஏன்னா நார்மல் பேஷண்ட் நம்ம பார்க்க போகிறதில்ல. அப்போ ட்ராமா பேஷண்ட் எங்கே பார்க்குறோம்? எந்த இடத்துல பார்க்குறோம்? பெட்சைடில் பார்க்குறோம். பெட்சைடில் பார்க்குறோம். ஸோ இட்ஸ் அ பெட்சைட் ப்ரொசீஜர். இதர் அல்ட்ராசவுண்ட் ஆர் CT ஆர் MRI. திஸ் இஸ் அ அல்ட்ராசவுண்ட். சரியா? ஸோ EFAST is nothing but focused assessment of sonography in trauma. That should be a bedside. It's an investigation of ultrasound. Ultrasound with portable machine. ஏன்னா ஒரு பேஷண்ட் இன்னொரு பேஷண்ட் மாற்றிக்கலாம், எப்போ வேணால் பார்த்துக்கலாம். The advantage is rapid non-invasive investigation, and you have to see the 4 sites. The extended FAST is 5 sites. சரியா? Extended. What is the 4 sites? என்ன ஃபஸ்ட் எதாவது பார்க்கணும்? யூ ஹேவ் டு செக் தி பெரிகார்டியம். இனி பெரிகார்டியல் டேம்பனேட் இருக்காங்கிறதுக்காக பெரிகார்டியம் செக் பண்ணணும். வெறும் அல்ட்ராசவுண்ட் வச்சு பார்த்தா தெரிஞ்சிடும் பெரிகார்டியை சுற்றி பிளட் இருக்கா இல்லையான்னு. பெரிகார்டியல் டேம்பனேட். தென் அனதர் ஒன் பி தி பெரிஸ்பிளீனிக், தென் பெரிஹெப்பாட்டிக். பெரிஹெப்பாட்டிக் அண்ட் பெரிஸ்பிளீனிக். ஏன்? இஃப் தேர் இஸ் எனி பெரிஹெப்பாட்டிக் கலெக்ஷன், வாட் வில் ஹேப்பன்? வாட் இஸ் த இம்ப்ரெஷன்? பெரிஹெப்பாட்டிக் லிவர் சுற்றி ஒரு கலெக்ஷன் இருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? லிவர் லேசரேஷன். லிவர் லேசரேஷன். பிளட் லாஸ் வில் பி மோர். Suppose if there is a perisplenic, என்ன laceration? Splenic laceration. Because the most common organs injured in the trauma, solid organs என்னது? Spleen followed by liver. That's why you are checking because if both organs are injured, the chance of blood loss are very high. Okay, that's why you are checking the first வந்து ஹார்ட் பம்ப் பண்ணுற ஹார்ட் இருக்கணும். அதனால் ஹார்ட்டை பார்த்துற. அதுக்கடுத்து என்னது? ரைட் சைடில் என்ன பார்க்கணும்? பெரிஹெப்பாட்டிக். லெஃப்ட் சைடு என்ன பார்க்கணும்? பெரிஸ்பிளீனிக். பெரிஸ்பிளீனிக். அதுக்கப்புறம் another way you have to check the pelvic area also if there is any blood collection. If you are seeing any fast positive, இதில் ஏதாவது ஒன்று பாசிட்டிவாக தெரிஞ்சதுன்னா which is indication for laparotomy. This is indication for laparotomy. That's why all the trauma cases directly we are doing the basic investigation is இது EFAST. Okay, pelvic injury, and if EFAST is positive, then the patient is planned for laparotomy. ஏன்னா உள்ள blood இருக்குன்னு தான் அர்த்தம். Laparotomy. Suppose patient is hemodynamically unstable, EFAST positive, then hemodynamic unstable, you have to go for DCS, damage control surgery. Okay, so what is E? What is E? Extended fast. Extended fast. அண்ணா டே எக்ஸ்டெண்டட் ஃபாஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமில் சொல்லி கொடுத்துட்டு இன்விஜிலேட்டராக வந்துட்டு எக்ஸ்டெண்டட் ஃபாஸ்டா அப்படின்னு. அதான் இதுவரை கேட்டுனா தான் தெரியும் எக்ஸ்டெண்டடுங்கிறது. எமர்ஜென்சி ஃபாஸ்ட்னு எழுதுறான். டே அடிச்சுட்டு எக்ஸ்டெண்டட்னு எழுதுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அண்ணா ஸோ EFAST மீன்ஸ் எக்ஸ்டெண்டட் ஃபாஸ்ட். வாட் இஸ் எக்ஸ்டெண்டட் ஃபாஸ்ட்? யூ ஆர் ஜஸ்ட் கோயிங் அப். அண்ணா மீதி எதை பார்க்குறேன்? இந்த 4 சைட் இல்லாமல் இன்னொரு சைட் பார்க்குறேன். லங்ஸை பார்க்குறேன். ஸோ தட் இஸ் கால்ட் 5 and 6.
5 and 6. ஸோ ரைட் thoracic அண்ட் லெஃப்ட் thoracic. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்துட்டு ஏதாவது என்ன இருக்கான்னு பார்க்குறேன். இஃப் தெர் இஸ் எனி ஏர் என்ட்ரி ஆர் ஹீமோதராக்ஸ் ஆர் நீமோதராக்ஸ் இருக்கான்னு பார்த்துறேன். புரியுதா? ஸோ தட் இஸ் கால்டு EFAST. ஸோ if there is any more than 100 ml blood, then you can easily find out. Suppose இது பண்ண முடியல அப்படின்னா then blunt trauma you can do EFAST ஓட you can add one more investigation, that is diagnostic peritoneal lavage. EFAST புரியுதுல சரியா? EFAST பண்ணி பார்க்கணும். EFAST ஓட இன்னொரு இன்வெஸ்டிகேஷன் சேர்த்துனா இன்னும் கொஞ்சம் அக்யூரஸியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் பேர் என்னது? டயக்னாஸ்டிக் பெரிட்டோனியல் லவாஜ். பேர்லேயே இருக்குது. சர்ஜரியில் பாதி இது நீ பேர்லேயே எழுதலாம். டயக்னாஸ்டிக் பெரிட்டோனியல் லவாஜ். பேர் என்ன? வாட் இஸ் லவாஜ்? வாஷ். சரியா? இப்போ பேஷண்ட் பெட் சைடில் இருக்காங்க, நீ வாஷ் கொடுக்கணும். எப்படி வாஷ் கொடுக்க முடியும்? ஏன்னா you have to put some needle, white bore needle in the spino-umbilical line, and a white bore needle வச்சற you just inject normal saline or ringer lactate solution abdomen-குள்ள போய்டும். சரியா? abdomen-குள்ள போயிட்டு you have to shake the patient. shake ஆனதுக்கு அப்புறம் எப்படி ஆகும்? இந்த fluid எல்லா இடத்துலயும் கலந்துரும். சரியா? கலந்ததுக்கு அப்புறம் you just aspirate that fluid in the patient to investigation. நான் எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும். இப்போ நீ வெறும் ரிங்கர் லாக்டேட் சொல்யூஷன் மட்டும் தான் கொடுத்துருக்க. உள்ள பேஷண்ட் நோ லிவர் இன்ஜுரி, நோ ஸ்ப்ளினிக் இன்ஜுரி, நோ பவல் இன்ஜுரி அப்படின்னா நீ உள்ள இன்ஜெக்ட் பண்ண ரிங்கர் லாக்டேட் சொல்யூஷன் தான் நீ ஆஸ்பிரேட் பண்ணியிருக்க முடியும். சப்போஸ் இஃப் தேர் இஸ் எனி ஹெமட்டோமா ஆர் எனி லிவர் இன்ஜுரி ஆர் ஸ்ப்ளீன் இன்ஜுரி, வாட் வில் ஹேப்பன்? பிளட்டாக இருக்கும். புரியுதா? ஆர் சப்போஸ் இஃப் யார் எக்ஸாமினேஷன் இப்படி எடுக்கிறல்ல, ஆஸ்பிரேட் பண்ணுறதுல ஃபீசிஸ் வருது, அப்போ என்ன இன்ஜுரி? பர்ஃபரேஷன் ஆர் பவல் இன்ஜுரி. சரியா? ஆர் யூரின் அதிகமாக வருது, அப்போ என்ன வருது? இட்ஸ் பிளாடர் இன்ஜுரி, லைக் தட். சரியா? ஸோ அன்ஸ்டேபிள் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ், டோன்ட் ஃபர்கெட் ஹோல் பாடி சிடி ஸ்கேன், நோ டவுட். இது பண்ண முடியல, பெட் சைட்லேயே இருக்காங்க, பெட் சைட்லேயே தான் பண்ணணும். பேஷண்ட் வந்து பிபி அயனோட்ரோப் சப்போர்ட்டில் இருக்காங்க, வென்டிலேட்டர் சப்போர்ட்டில் இருக்காங்க அப்படின்னா தட் டைம் யூ கேன் டூ த டூ திங்ஸ், தட் இஸ் பெட் சைட் ப்ரொசீஜர். ஒன் இஸ் ஃபாஸ்ட், நவ் EFAST, then another one will be the diagnostic peritoneal lavage. புரியுதா? ஸோ this is EFAST. ஸோ இப்போ நம்ம குத்துறோம்ல, இப்போ யூ ஆர் புட்டிங் நீடில்னால கூட பிளட் உள்ளே போயிருக்கும். இப்போ அந்த பிளட்டை வச்சுட்டு ஆஹா உள்ள ஹீமோபெரிட்டோனியமா நீ சஸ்பெண்ட் பண்ணிடக்கூடாது. அதனால தான் தேர் சம் கிரைட்டீரியா தட் என்ன 10 ml ஆர் மோர் கிராஸ் பிளட் நீ ஆஸ்பிரேட் பண்ணுறதுல 10 ml மேலே வருது. தென் RBC count more than 1 lakh, then WBC count more than 500, then amylase level more than 150, then if you are seeing any bile bacteria, food particles, that is another diagnostic peritoneal lavage. Okay, diagnostic peritoneal lavage. So diagnostic peritoneal lavage is nothing but placing the patient and என்ன பண்ணும், 1 liter நார்மல் saline or ringer lactate solution infused in the peritoneal cavity. Patient position is changed. ஏன் பொசிஷன் சேஞ்ச் பண்ணுறோம்? அந்த ஃப்ளூயிட் வந்து எல்லா இடத்துலையும் கலந்துரும். என்ன கொஞ்சம் ரொட்டேட் பண்ணினா எல்லா இடத்துலையும் கலந்துரும். ஸோ கலந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? யூ ஹாவ் டு ஆஸ்பிரேட் எங்கே சப்பம்பிளிக்கல் இன்ஜெக்ஷன் போட்டு கத்தீட்டர் உள்ளே இன்ஜெக்ட் பண்ணிடணும். தென் அதை ஆஸ்பிரேட் பண்ணிட்டு யூ ஆர் செக்கிங் தி ஃப்ளூயிட். ஓகே, யாருக்கு டயக்னாஸ்டிக் பெரிட்டோனியல் lavage, யாருக்கு இண்டிகேஷன்? nowadays we are not doing diagnostic peritoneal lavage because we have the portable ventilator or bed எல்லாமே. we are shifting the patient to whole body CT scan, but bedside la is one of the investigation. புரியுதுலப்பா? yes, that's why it's called diagnostic peritoneal lavage. Okay, so what is the disadvantage of this one, diagnostic peritoneal lavage? டிஸ்அட்வான்டேஜ் இது அக்யூரசி கிடையாது. அண்ட் ஆல்சோ இட் ஓன்ட் ப்ரொவைட் வேர் இஸ் த சைட் ஆஃப் ப்ளீடிங், வேர் இஸ் தி சைட் ஆஃப் இதுன்னு தெரியாது. ஸோ யூ ஹேவ் டு புட் எனிவே ஹேவ் டு புட் மிட்லைன் லேப்ராட்டமி இன்ஜெக்ஷன் போட்டு தான் உள்ளே போக முடியும். புரியுதா? ஸோ அவ்வளோ த கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் ஃபார் டயக்னாஸ்டிக் பெரிட்டோனியல் lavage when the laparotomy is definitely indicated. என்ன பேஷண்ட்டுக்கு வந்து பவல் வெளியே தொங்கிட்டு இருக்கு, அடிபட்டு பவல் தொங்கிட்டு இருக்கு. அந்த பேஷண்ட் போய்ட்டு நீங்கள் போய் டயக்னாஸ்டிக் பெரிட்டோனியல் lavage பண்ணலாமா? ஆல்ரெடி இன்ஜூர்டு, ஆல்ரெடி அவனுக்கு என்ன தான் பண்ணி ஆகணும்? பவல் பேஷண்ட் வெளில வந்துச்சுனாலும் நீ என்ன தான் பண்ணணும்? ஒரே ட்ரீட்மெண்ட் தான். என்ன பண்ணோம்? லேப்ராட்டமி அண்ட் ப்ரொசீட், அதான் பண்ணி ஆகணும். அவங்களுக்கு போய் நீ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தென் த பேஷண்ட் ப்ரீவியஸ் லேப்ராட்டமி ஆர் ப்ரெக்னன்சி அண்ட் ஒபிசிட்டி. ஏன்னா ப்ரீவியஸ் லேப்ராட்டமியில் என்ன இருக்கும்? ஆல்ரெடி ஸ்கார் இருக்கும், எல்லாமே அப்டமனெல்லாம் பிளாஸ்டடாக இருக்கும். வி ஆர் புட்டிங் அ நீடில் ஆர் வி ஆர் புட்டிங் அ சலைன், இதுக்கு நீடில் உள்ளே போட்டிங்கன்னா அது டேரெக்டாக எதுக்காக போகும்?
பவல்குள்ளே தான் போயிருக்கும். இஃப் யூ ஆர் கிவிங் 1 liter, yes, it will go into the bowel. Then if you are aspirating, it will comes as a feces. சரியா? ஆஹா ஃபீசிஸ் வந்துருச்சேன்னு சொல்லிட்டு நீ லேப்ராப்லையும் பண்ணிடக்கூடாது. புரியுதா? தென் the pregnancy, yes, you can't perform, இது இதை போட்டு பண்ண முடியாது. தென் another one will be the obesity. ஒபிசிட்டிக்கு என்னது? the thickness of abdominal wall is இவ்வளோ பெருசுக்கு இருக்கும். நீ நீடில் குத்துறது அவ்வளோதான் இருக்கும். நீ அப்போ நீ கொடுக்குற ஃப்ளூயிடில் எங்கே தான் போய் தங்கிட்டு இருக்கோம்? எங்கே போயிருக்கோம்? பெரிட்டோனியத்துக்குள்ளேயே போயிருக்காது. எங்கே தான் இருக்கும்? மேலே ப்ரீ பெரிட்டோனியல் ஸ்பேஸ்லேயே எல்லா ஃப்ளூயிடும் வந்திருக்கும். நீ ஆஸ்பிரேட் பண்ணி பார்த்தோன்னா பிளட்டும் வராது, ஒன்றும் வராது. வெறும் ஃப்ளூயிட் மட்டும், நீ இன்ஜெக்ட் பண்ண ஃப்ளூயிட் மட்டும் வரும். ஆகா பேஷண்ட் நார்மலாக இருக்காங்கன்னு நினச்சிடக்கூடாது. சரியா? ஸோ ஒபீஸ் இண்டிவிஜுவல், ப்ரெக்னன்சி, தென் த பேஷண்ட் இஸ் ஆல்ரெடி அண்டர்வென்ட் ப்ரீவியஸ் லேப்ராட்டமி, தென் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு யூ ஷுட் நாட் பர்ஃபார்ம் அ டயக்னாஸ்டிக் பெரிட்டோனியல் லவாஜ். ஓகே, ஸோ தீஸ் திங்ஸ் வாட் இஸ் த டயக்னாஸ்டிக் பெரிட்டோனியல் லவாஜில் எது வெரி இம்பார்ட்டன்ட்? என்ன இதுதான் இம்பார்ட்டன்ட். 10 ml ஆஃப் கிராஸ் பிளட் இருக்கணும். ஆர்பிசி எவ்வளோ இருக்கணும்? மோர் தென் 1 lakh இருக்கணும். டபிள்யூபிசி எவ்வளோ இருக்கணும்? 500 இருக்கணும். அதுக்கப்புறம் மீதி எனி அமைலேஸ், தென் ஆப்வியஸ் பைல் என்ன ஆர் ஃபீசிஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் இட்ஸ் அ இண்டிகேஷன். ஓகே, ஸோ okay, triage over, then the triage, that is very simple. Then damage control surgery. Okay, page number 34. Okay, exam time naal adu mudiyala, but if you want to read surgery as a whole full படிக்கணும், இன்ட்ரெஸ்ட் வரணும், அதில் ஒரு கிக் வரணும்னு சொல்லுவாங்கள்ல, அது வரணும்னா யூ மஸ்ட் ரீட் பெய்லியன் லவ். ஓகே, பெய்லியன் லவ் படிச்சுனா தான் அதில் அந்த அந்த ஒரு போதன்னு சொல்லுவாங்கள்ல, அது ஃபீல் பண்ண முடியும். பட் இந்த புக்ஸ் எல்லாம் என்னென்னா நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக தான் இது. சரியா? ஸோ எஸ்பெஷலி இந்த ட்ராமா பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இது பெய்லியன் லவ்வில். என்ன அதனால் இது பெய்லியன் லவ்லேருந்து எடுத்திருப்பேன். த ஃபஸ்ட் பிக்சர் ஆல்சோ ஐ சோன்ல, எது ஃபஸ்ட் பிக்சர் என்ன காட்டினா? ஃபஸ்ட் ஸ்லைடு என்ன ஸ்லைடு? மெட்டபாலிக் ரெஸ்பான்ஸ். சரியா? தட் இஸ் ஆல்சோ பெய்லி. என்ன வேறு எந்த புக்லேருந்து போட்டக்கூடாதுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு பிக்சர் வந்து சென்டிமெண்ட்லாம் பெய்லிலேருந்து போனேன். அந்த இந்த இது இருக்குல்ல, நாசிப்ட் ரெசெப்டார் அது இருக்கும்ல, அது பெய்லிலேருந்து. ஸோ டேமேஜ் கண்ட்ரோல் சர்ஜரி, ஆல்ரெடி டேமேஜ் கண்ட்ரோல் சர்ஜரி பற்றி சொல்லியிருக்கேன். வாட் இஸ் டேமேஜ் கண்ட்ரோல் சர்ஜரி? டேமேஜ் கண்ட்ரோல் சர்ஜரியில் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு? நமக்கு எப்போ ரெசிஸ்டேஷன் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு? ஃபிசியாலஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ரீஸ்டோர் ஃபிசியாலஜி ஓவர் அனாட்டமி, இதுதான் டேமேஜ் கண்ட்ரோல் சர்ஜரி. சரியா? ரீஸ்டோர் ஃபிசியாலஜி ஓவர் அனாட்டமி, தட் இஸ் டேமேஜ் கண்ட்ரோல் ரெசிஸ்டேஷன். ரெண்டு இருக்குது. ஏன்னா நீ சர்ஜரி போய் மினிமலாக பண்ணிட்டு வந்தேன்னா அதுக்கு பேர் என்னது? டேமேஜ் கண்ட்ரோல் சர்ஜரி. ஆர் யூஆர் ரெசிஸ்டேஷன் பண்ணுறேன்னா அதுக்கு பேர் என்னது? டேமேஜ் கண்ட்ரோல் ரெசிஸ்டேஷன். ரெண்டு இருக்குது. ஸோ திஸ் இஸ் டேமேஜ் கண்ட்ரோல் சர்ஜரி. டேமேஜ் கண்ட்ரோல் சர்ஜரியில் என்ன த ஸ்டேஜஸ் ஆஃப் டேமேஜ் கண்ட்ரோல் சர்ஜரி. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிசிஆர், டேமேஜ் கண்ட்ரோல் ரெசிஸ்டேஷன். டேமேஜ் கண்ட்ரோல் ரெசிஸ்டேஷன், தென் ஹெமரேஜ் கண்ட்ரோல், தென் டீகம்ப்ரெஷன், டீகண்டாமினேஷன், லாஸ்ட்டில் தான் வந்து ஃப்ராக்சர் ஸ்பிளிண்டேஜ். லாஸ்ட்டில் தான் ஃப்ராக்சர்ஸ்க்குலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ஓகே, வாட் த டேமேஜ் கண்ட்ரோல் சர்ஜரியில் யாருக்கெல்லாம் இண்டிகேஷன் ஃபார் டேமேஜ் கண்ட்ரோல் சர்ஜரி? இதுதான் இண்டிகேஷன் ஃபார் த க்ரைட்டீரியா ஃபார் டேமேஜ் கண்ட்ரோல் சர்ஜரி ஆர் இயர்லி டோட்டல் கேர். இயர்லி டோட்டல் கேர்னா இப்போ இது பண்ணிட்டு வராங்க, இப்போ ஒரு ட்ராமா பேஷண்ட் வராங்க. ட்ராமா பேஷண்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா தேர் பி அ பாலிட்ராமா. வாட் இஸ் மீனிங் பாலிட்ராமா? மோர் தென் ஓகே, ஐ வில் ஷோ யூ த பிக்சர். பாலிட்ராமா வரும். சரியா? பாலிட்ராமா, மல்டிபிள் ஆர்கன்ஸ் இன்ஜூர்ட். சரி, இப்போ போய் ஹீமோடைனமிக் அன்ஸ்டேபிளாக இருப்பாங்க. லிவர் லேஸ்ரேட் ஆகிருக்கும், ஸ்ப்ளீன் லேஸ்ரேட் ஆகிருக்கும், அதுக்கப்புறம் உள்ள வந்து அப்டாமினல் ஒரு பவல் லேஸ்ரேட் ஆகிருக்கும். நீங்கள் நமக்கு இங்கே மெக்கானிசம் என்னது? டேமேஜ் கண்ட்ரோல் சர்ஜரியில் மெயின் மெக்கானிசம் என்னது? ஃபிசியாலஜி. நீ உள்ளே போயிட்டு என்ன பண்ணோம்? இப்போ லிவரில் ப்ளீட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணோம். போய் லிவரில் அனாட்டமி இருக்குது, ஸோ லிவரை போய் நான் ரிப்பேர் பண்ணுறேன், ஹெப்படெக்டமி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அங்கே என்ன தான் பண்ணணும்? உடனே போயிட்டு யூ ஹேவ் டு ப்ளக் ஆர் ஸ்டாப் தி ப்ளீடிங். அரெஸ்ட் பண்ணுறதுக்காக யூ ஜஸ்ட் ப்ளக் ஆர் பேக் ஆர் பிரிஞ்சால் மேனோவர் ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு இது வச்சுட்டு பண்ணிடணும். எதை நீ பேக் பண்ணிட்டு வந்துடணும். ஓகே, தென் சப்போஸ் பவல் இன்ஜுரி இருக்குது. பவல் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்? பவல் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா நார்மலாக என்ன பண்ணுவேன்? பேஷண்ட் ஹீமோடைனமிக்கலி ஸ்டேபிள் என்ன பண்ணுவேன்? யூ வில் ரிப்பேர் resection anastomosis ரிப்பேர் பண்ணுவேன். பட் resection anastomosis will take longer time. லைக் எவ்வளோ நேரம் ஆகும்? இட் வில் டேக் லைக் ஒரு 1 hour ஆகுது. 1 hour நீ அனஸ்தீசியா கொடுக்கணும். ஆல்ரெடி பேஷண்ட் வந்து ட்ராமாவில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ என்ன பண்ணக்கூடாது? போய் resection anastomosis பண்ணக்கூடாது. நான் என்ன தான் பண்ணிட்டு வரணும்? ஜஸ்ட் ஆஸ்டமி மட்டும் வச்சுட்டு வந்தோம். சரியா? ஏன் நான் ஆஸ்டமி வச்சுட்டு வரேன்? நான் resection anastomosis பண்ணி அது ஹீல் ஆகி அது மறுபடியும் விட்டு போகிறதுக்கு நான் அது லேட்டராக பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணோம்?
ஐ ஹாவ் டு ரீஸ்டோர் தி ஃபிசியாலஜி. ஸ்டூல் வந்து போகணும், அது வந்து எங்கே போயிடக்கூடாது, அப்டமனுக்குள்ளே போகக்கூடாது. ஸோ ஐ எம் ஜஸ்ட் டைவர்ட்டிங் தி பவல், ஐ எம் கீப்பிங் ஆஸ்டமி. சரியா? ஸோ லிவரில் போயிட்டு ஹெப்படெக்டமி பண்ணாமல் நான் பேக் பண்ணிட்டு வரேன், ப்ளீடிங் எல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு, பேஷண்ட் எல்லாம் நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணோம், டெஃபினட்டிவ் சர்ஜரி பண்ணோம். அதுக்கப்புறம் தான் டெஃபினட்டிவ் சர்ஜரி பண்ணோம். சரியா? சர்டன் க்ரைட்டீரியா ஃபார் டேமேஜ் கண்ட்ரோல் சர்ஜரி ஆர் இயர்லி டோட்டல் கேர். சரியா? சப்போஸ் பேஷண்ட் ஹைப்போதெர்மியா ஆர் அசிடோசிஸ் ஆர் கொயகுலோபதி, என்ன வாட் இஸ் திஸ் கால்ட், லீத்தல் ட்ரையட். லீத்தல் ட்ரையட் என்ன, இது ரொம்ப முக்கியம். இந்த 3 இது வரும், அதுவும் வரும், ஐ வில் டீச். ஓகே, த லீத்தல் ட்ரையட் என்னது, ஹைப்போதெர்மியா, தென் அசிடோசிஸ், தென் கொயகுலோபதி. ஸோ நீ எங்கே ஷாக்கு செப்டிக் ஷாக்கு ஆர் ஹெமரேஜிக் ஷாக்கு, அது வாட் எவர் மேபி நீ ட்ரீட் பண்ணுறது, நீ எங்கே இருந்தாலும் சரி, நீ சர்ஜரி மெடிசன் எது வேணால் விட்டுரு. when you are seeing any patient, sick patient, then you have to என்ன இதுக்கு பேர் என்னது, இந்த 3 இருக்குல்ல, லீத்தல் ட்ரையட். ஸோ இந்த 3ம் எக்கார்ந்து கொண்டும் இதில் ஒன்று வந்ததுனாலே தே ஆர் டுவோர்ட்ஸ் யாருக்கு, இந்த 3ல் சப்போஸ் பேஷண்ட் பெர்சிஸ்டன்ட் ஹைப்போதெர்மியா ஆர் பெர்சிஸ்டன்ட் அசிடோசிஸ் ஆர் பேஷண்ட் கொயகுலோபதி, இதுக்கு பேர்லேயே இருக்காடா லீத்தல் ட்ரையட் அப்படின்னு. என்னது, டெத்து. இதில் ஏதாவது ஒரு லைன் வந்தாலே எதுக்கு, எமனை நோக்கி ஓடிட்டு இருக்கிற மாதிரி அர்த்தம். சரியா? இது ஏதாவது 2 லைன் சேர்ந்துச்சுன்னா வச்சுக்க, தே ஆர் கோயிங் ஃபாஸ்ட் டுவோர்ட்ஸ் டெத். ஸோ வென் எவர் யூ ஆர் டூயிங் எனி ரெசிஸ்டேஷன், யூ ஹாவ் டு பிரேக் திஸ் ட்ரையட். பிரேக் திஸ் ட்ரையட். என்ன, if you are seeing any patient, sick patient, if any of the 1%, just break it. என்ன, அசிடோசிஸ் இருக்கா, just correct it. ஹைப்போதெர்மியா இருக்கா, just correct it. கொயகுலோபதி இருக்கா, just correct it. என்ன, that is the ultimate aim of the treating the sick patient or இந்த patient. இந்த 3 மீட் ஆனால் தான் பேஷண்ட் டெத் ஆவாங்க, எல்லா பேஷண்ட். சரியா? ஓகே, தென் so that's why it's a criteria for damage control surgery, hypothermia, acidosis and coagulopathy. Then the serum lactate more than 5, then the blood pressure less than 70, then transfusion 15 units மேலே transfusion பண்ணிட்ட, CT severity index 36 இது மாதிரி இருந்துச்சுன்னா then already patient நிறைய polytrauma இருக்கான்னு அர்த்தம். So you should not do. What is the yearly total care எப்போ பண்ணலாம், stable hemodynamic stable. என்ன, பிபி பல்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்குது, நார்மல் கோயாகுலேஷன், நார்மோதெர்மியா, யூரின் அவுட்புட் அடிக்குவேட், நோ ஹைபாக்சியா ஆர் இதே நோ ஐனோட்ரோப் சப்போர்ட் ஆர் பிபி எல்லாம் நார்மலாக இருந்துச்சுன்னா தென் யூ கேன் டைரக்ட்லி கோ ஃபார் இயர்லி டோட்டல் கேர். Okay, so this is the difference between yearly total care and these things. The yearly total care is the definitive management of patient's injuries within 36 hours after period of initial resuscitation. After 36 hours பாருன்றனா அது இயர்லி டோட்டல் கேர்ல நார்மல் சர்ஜரியில் வந்துடும். ஓகே, தென் இட்ஸ் அ டேமேஜ் கண்ட்ரோல் சர்ஜரியில் ஃபஸ்ட் என்னது, லைஃப் தான் காப்பாற்றணும், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். ஸோ then this is the damage control surgery. இதான் the main stages of damage control surgery. இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ரெசிஸ்டேஷன், control of bleeding, decompression, decontamination, fracture splintage, same arrest hemorrhage, control sepsis, protect from further injury, nothing else. That's it. Okay, this is the important marker, serum lactate. If less than 2, directly go for early total care, and more than 5, and definitely is indication for damage control surgery. Okay, if it is 2 to 3, then you have to adequately have to resuscitate, then you can take the patient for early total care. If not controllable, then directly go for it. Sorry, the picture. Then இது blast injury. நான் டேமேஜ் கண்ட்ரோல் சர்ஜரியில் இங்கே அவ்வளோதான் கொடுத்துருப்பாங்க. உங்கள் புக்கில் நான் ரொம்ப மினிமலாக இருக்கும். நான் ஜஸ்ட் நோட் டவுன் த க்ரைட்டீரியா இது எல்லாமே. தென் blast injuries. What will happen blast injuries? பிளாஸ்ட் ஒன்று வேகமாக நடக்குது, என்ன நடக்கும்? லாஜிக்கல் சர்ஜரி வந்து மோர் லாஜிக்கல், லைக் அது மாதிரி பயங்கர படிப்ஸாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. என்ன, என்ன மாதிரி ஜாலியாக இருந்தாலே போதும், ஈஸியாக எழுதிடலாம், சர்ஜரி ஈஸியாக எழுதிடலாம். என்ன, நீங்கள் நிறையா படிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா தான் என்ன நெஃப்ராலஜிஸ்ட், கார்டியாலஜிஸ்ட், நியூராலஜிஸ்ட், அது மாதிரி சர்ஜனுக்கு வந்து பேசிக் திங்க் பண்ணாலே போதும். டெல் மீ வாட் வில் ஹேப்பன் இஃப் பிளாஸ்ட் வேகமாக நடக்குது, என்ன நடக்கும்? சொல்லுங்கப்பா, இன்ட்ராக்டிவாக இருங்க, இல்லைனா நீங்கள் எதுவும் சொல்ல முடியாது. ஏதாவது என்ன தோணுதோ சொல்லுங்கள். ப்ரெஷர், எஸ், அதான். ஓகேவா? ஸோ இஃப் பிளாஸ்ட் நடந்துச்சுன்னா வேகமாக அந்த ப்ரெஷர் வேவ் வேகமாக வந்துடும். ஒரு பில்டிங் வேகமாக நடக்குது, ஒரு பாம் பிளாஸ்ட் நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட் என்ன போகும்?
ஏர் எங்கப்பா சம்மந்தப்பட்டது? ஒன்று வந்து ஏரா, ஸோ வந்து இது ஏர் ட்ரம் வந்து ரப்சர் ஆகலாம், டிம்பானிக் மெம்பரேன் ரப்சர் ஆகலாம், இது மாதிரி வரலாம். வேறு என்ன நடக்கலாம்? அடுத்து வேறு எங்கே ஏர் அதிகமாக போகுது? லங்ஸு. அதுதான் மேட்ரு, லங்ஸுக்கு போகும். சரியா? ஸோ த காம்ப்ளெக்ஸ் த இதில் பிளாஸ்ட் இன்ஜுரியில் வந்து நீங்கள் புக்கில் வச்சுருக்கீங்க, அதனால் நான் புக்கில் இருக்கிறதே அப்படி சொல்லிடுறேன். என்ன? ஸோ தெர் ஆர் 2 types of waves. என்ன? த காம்ப்ளெக்ஸ் பிளாஸ்ட் வேவ் விச் இஸ் கண்டைன்ஸ் த 2 ப்ரெஷர் இருக்கும். ஒன்று வந்து த பிளாஸ்ட் ப்ரெஷர் வேவ் அண்ட் த மாஸ் மூமெண்ட் ஆஃப் ஏர். இது ரெண்டும் சேர்ந்து உள்ளே போகும். இது வந்து ரொம்ப ஸ்பீடாக உள்ளே போகும்போது இட் வில் ப்ரொடியூஸ் சம் டேமேஜ். ஃபஸ்ட்டு காமனாக இன்ஜூர் ஆகிறது வந்து எதுனா இயர் ட்ரம், லங்ஸு, ஜிஐடியில் அங்கே இதுதானே, நீ ஸ்வாலோ பண்ணுற யார் வேகமாக உள்ளே போச்சுன்னா அங்கே உள்ளே போயிடும். சரியா? தென் நெக்ஸ்ட் தான் மற்றது எல்லாமே. என்னது, இப்போ பேஷண்ட் வந்து இப்போ கண்ணாமண்ணான்னு கீழே விழுறாங்க அப்படின்னா தென் த பேஷண்ட் வில் கோ ஃபார் ஃப்ராக்சர்ஸு, மற்றது எல்லாமே வரலாம். ஓகே. தென் த ஃபேக்டர்ஸ் காசிங் தி டேமேஜ். இதெல்லாம் எதனால் டேமேஜ் ஆகும்? ஃபேக்டர்ஸ் காசிங் டேமேஜ் இன் பிளாஸ்ட் இன்ஜுரி. என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இது பண்ணோம்? ஹை ப்ரெஷர், என்ன, தென் அந்த ஏரில் வந்து ஏதாவது கெமிக்கல் இருக்குது வரலாம்ல. சப்போஸ் இப்போ பிளாஸ்ட் ஆகிறது ஒரு இன்ஜின் ஃபேக்டர், ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து இதாகுது, அதுலேருந்து வர கெமிக்கலும் சேர்ந்து நம்ம காஸ் பண்ணோம், டேமேஜ் காஸ் பண்ணோம். சப்போஸ் கார்பன் மோனாக்சைடு இருக்குது, ரிலீஸ் ஆகிருக்கு, ஏர் உள்ளதாக போகும். பிளாஸ்ட் இன்ஜுரியோட வேறு என்ன நடக்கும்? இந்த கெமிக்கல் இன்ஜுரி சேர்ந்து நடக்கும். சரியா? மீதி அது தெர்மல் ஆர் இன்ஹலேஷனல் இன்ஜுரி, டாக்ஸிக் கேஸஸ்ஸு, இது எல்லாமே த ஃபேக்டர்ஸ் காசிங் த டேமேஜ் இன் பிளாஸ்ட் இன்ஜுரி. பிளாஸ்ட் இன்ஜுரியில் இது எல்லாமே போகும். லைக் த மேனேஜ்மெண்ட், எனி இன்ஜுரி ஆர் எனி கேஷுவாலிட்டி, த மேனேஜ்மெண்ட் லைக் எனி அதர், இது என்னது, எனி ட்ராமா ஆர் எனி இது மாதிரி பிளாஸ்ட் இன்ஜுரிலாம் நினச்சேன்னா என்னது, யூ ஹேவ் டு ஃபாலோ தி ATLS ப்ரோட்டோகால். சேம் என்ன, சேம் ஏர்வே ப்ரீத்திங் சர்க்குலேஷன் என்ன, கிரிட்டிக்கல் கேர் யூனிட் அண்ட் பேஷண்ட் மோஸ்ட்லி தே நீட் வென்டிலேட்டர் சப்போர்ட். ஏன்னா ஏர் உள்ளே போயிருக்குன்னா லங்கில் போயிருக்கோம், என்ன வந்திருக்கும், என்ன நிமோதாராக்ஸ் காமனாக வந்திருக்கும், நிமோதாராக்ஸ் வந்திருக்கும். ஸோ த பேஷண்ட் மேபி ஐசிடி ஆர் வென்டிலேட்டர் சப்போர்ட் ஆர் ஆன்டிபயோட்டிக் இதெல்லாம் கொடுக்கணும். ஸோ யூ ஹேவ் டு ட்ரீட் லைக் அது எனி அதர் இன்ஜுரிஸ். லைக் யூ ஹேவ் டு ஃபாலோ த ட்ரையாஜ் ஃபாலோ பண்ணோம். தென் த ப்ரைமரி சர்வே, செகண்டரி சர்வே, ரெசிஸ்டேட் பேஷண்ட் ABC அந்த அப்படியே ஃபாலோ பண்ணணும். புரியுதா? எஸ். தென் if there is any need then you can go for laparotomy or thoracotomy or craniotomy. Then this thing mass blood transfusion and you have to manage the specific organs like கண்ணில் ஏதாவது பட்டுருந்துச்சுன்னா கண்ணை சரி பண்ணணும், காது ஏதாவது சரி பண்ணுச்சுன்னா அதை சரி பண்ணணும். ஓகே. எஸ். தென் அதான் இங்கே எழுதியிருக்கு பாரு, the high pressure wave, mechanical injury, chemical injury, thermal injury, all those things. Then polytrauma. What is the criteria for polytrauma? என்ன ட்ரையாஜில் இந்த புக்ஸ் வந்துருச்சா? 75 வந்துருச்சுல. புக்ஸ் மட்டும் வாங்கிக்குவாங்கப்பா. above 2000 பே பண்ணவங்க புக்ஸ் 10% அது வந்து இதில் வந்துடும். சப்போஸ் நியூரலாஜிக்கல் அசஸ்மெண்ட் எப்பயும் இப்போ ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா அவனுக்கு வந்து கூப்பிட்டு அப்பா பேர் என்னப்பா, ஊர் என்னப்பா அப்படின்னு கேட்க முடியாது. சப்போஸ் குழந்தைங்க இருப்பாங்க, நான் குழந்தைங்கிட்ட போய் கேட்க முடியுமா, அப்பா கண்ணை தர, கையை தூக்கு, காலை தூக்குன்னு பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ வாட் வி ஆர் யூஸிங் இஸ் என்னது, ABPU scale. What is ABPU scale? ABPU scale is nothing but alert, என்ன வெர்பல் ரெஸ்பான்ஸ் ஆர் வாய்ஸ் ஆர் தி பெயின் ஸ்டிமுலஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களா ஆர் அன்ரெஸ்பான்சிவ்னஸ். சரியா? அதுக்கு வந்து ABPU ஸ்கேல் சொல்லுவாங்க. இப்போ நியூரலாஜிக்கல் அசஸ்மெண்ட் GCS பண்ண முடியல பீடியாட்ரிக்ஸ்க்கு, அப்போ என்ன பண்ணோம்? ABPU ஸ்கேல். தென் த செகண்டரி சர்வேயில் போய்ட்டு அப்போ போய்ட்டு நம்ம ஹிஸ்ட்ரி டேக்கிங்கில் சொன்னாங்களே நம்ம சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்பப்பா சர்ஜரி பண்ணாங்க, என்னப்பா சர்ஜரி பண்ணுறாங்க அப்படின்லாம் கேட்டுக்கூடாது. யூ ஹேவ் டு ஆஸ்க் ஒன்லி ஆம்பிள் ஹிஸ்ட்ரி. வாட் இஸ் ஆம்பிள் ஹிஸ்ட்ரி? அலர்ஜிஸ், என்ன யூ ஆர் டேக்கிங் எனி மெடிகேஷன்ஸ், தென் பாஸ் ஹிஸ்ட்ரி ஏதாவது இருக்கா, சிக்னிஃபிகண்ட் இருக்கான்னு அவனே கேட்கணும். அது சொன்னது தான். தென் லாஸ்ட் மீல் எனி ஆர் த ஈவெண்ட் எப்படி இது நடந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் கேட்கணும். சரியா? ஸோ த ட்ராமா பேஷண்ட் ஆர் ட்ரையாஜ் பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த 2 ஸ்கேல் தான். நியூரலாஜிக்கல் பண்ண முடியல ஆர் பீடியாட்ரிக்காக இருந்ததுன்னா என்ன, யூ கேன் டைரக்ட்லி ஆஸ்க் தி ABPU ஸ்கேல். தென் தி செகண்டரி சர்வேல ஹிஸ்ட்ரி கேட்க சொன்னல, அது என்ன ஹிஸ்ட்ரி கேட்கணும்? ஆம்பிள் ஹிஸ்ட்ரி. சரியா? ஆம்பிள்னா என்னது, அலர்ஜி, மெடிகேஷன்ஸ். இது லாஸ்ட் மீல். ஒய் லாஸ்ட் மீல் இஸ் இம்பார்ட்டன்ட்?
if you are planning for any surgery, because trauma patient emergency நீ கேட்குற, you are planning the emergency surgery should be done as early as possible. அதனால் last meal is very important. ஏன்னா லாஸ்ட் மீல் இருந்தால் then you can plan for either ஜிவே ஆர் 6 hours கழிச்சு பண்ணிக்கலாமா ஆர் ரயில் ஸ்ட்ரீட் போட்டு பண்ணுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். சரியா? தட்ஸ் வை தே ஆர் இன்க்ளூடிங் திஸ் ஆம்பிள் ஹிஸ்ட்ரி. நவ் the polytrauma is nothing but another the abbreviated scale ASI score 23 க்கு மேல இருக்கணும் or 2 or more different body regions involved ஆயிருக்கும். That is the definition. சரியா? 2 or more different body regions like patient வந்து upper extremities lower extremities fracture இருக்கு, upper extremitiesல fracture இருக்கு, lower extremitiesல fracture இருக்கு, then chest injury இருக்கு அப்படின்னா that is a polytrauma. சரியா? upper extremityல இருக்கு, lower extremityல இருக்கு, that is also polytrauma. சரியா? so the regions are 2 or more different body regions involved ஆயிருந்தாலே அது வந்து polytrauma தான். சரியா? then the one more additional this criteria, hypotension 90 mm Hg இருக்கு or unconsciousness இது இருக்கு, then acidosis, then the coagulopathy. why it's considered as a polytrauma இதை ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன் இதை ஆட் பண்ணியிருக்காங்க இந்த அந்த 5 பேராமீட்டரும்? இட்ஸ் இண்டிகேட்ஸ் அதர் ஆர்கன் இன்ஜுரி. சப்போஸ் பேஷண்ட் வந்து கையில் தான் அடிபட்டிருக்கும், என்ன கையில் அடிபட்டிருக்கும், பிளட் தான் இருக்கும், ஆனால் ஹைப்போடென்ஷனில் இருக்கும் அப்படின்னா the heart is vulnerable. என்ன the patient is கையில் அடிபட்டிருப்பாங்க பட் the patient is unconscious, GCS very poor, that means வெளியில் எந்த இன்ஜுரி இருக்காது பட் என்ன இருக்கும் பேஷண்ட்டுக்கு, then be head injury also. புரியுதா? so that's why என்ன if any patient any 2 or more regions are involved or any of this criteria, hypotension, that is heart, unconsciousness, என்ன brain, then acidosis and coagulopathy, இது இருந்தாலும் you consider as a polytrauma. okay so the polytrauma patients நிறைய அடிபட்டிருப்பாங்க, அவங்க வந்து எப்படி இருக்கலாம், it may be a எந்த பேஷண்ட் எப்படி வேணா இருக்கலாம், it can be a stable patient or they may be a borderline stable patient or unstable patient or extremes. சரியா? உங்க புக்லயே கொடுத்திருப்பாங்க. சரியா? what is a stable patient? vitals are stable, that is stable patient. the borderline, the initially they respond to resuscitation but may deteriorate. என்ன ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளூயிட்ஸ் போடுவோம், பிபி பிக்கப் ஆகிடும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் மறுபடியும் பிபி லோ ஆகிடும், அதுக்கு பேர் வந்து பார்டர் லைன். சரியா? ரெஸ்பாண்டே ஆகலை, என்ன டெஸ்பைட் ரெசிஸ்டேஷன் பேஷண்ட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, அன்ஸ்டேபிள் பேஷண்ட்ஸ். தென் பேஷண்ட் வந்து அன்கண்ட்ரோலபிள் ப்ளீடிங், உனக்கே தெரியும், என்ன பேஸ் ஆஃப் தி ஸ்கல்ல போயிடுச்சு, பயங்கர ப்ளீட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நீ அவ்வளோதான், பேஷண்ட் வந்து டெத் ஆக போகிறாங்கன்னு தெரியும், ஏன்னா அந்த எமர்ஜென்சிலாம் பண்ண முடியாதுல்ல, ஸோ டெத் ஆக போகிறாங்க தெரியும், அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ த எக்ஸ்ட்ரீம்ஸ். ஸோ திஸ் இஸ் த பாலிட்ராமா கேன் பி டிவைடட் இன்டு தீஸ் ஸ்டேபிள், பார்டர்லைன், அன்ஸ்டேபிள் அண்ட் எக்ஸ்ட்ரீம்ஸ். ஓகே, தென் த பாலிட்ராமா அசஸ்மெண்ட் எப்படி பண்ணோம் பாலிட்ராமாவில்? தி சேம் லைக் எனி அதர், என்ன பிளட் இன்வெஸ்டிகேஷன், இமேஜிங், தென் த ரொட்டீன் ஏர்வே பிரீத்திங் சர்க்குலேஷன், பிரைமரி அசஸ்மெண்ட், செகண்டரி அசஸ்மெண்ட். அதானே? ஸோ த பிரைமரி அசஸ்மெண்ட்டில் என்ன வரும், the primarily airway breathing circulation ready பண்ணிடணும். then you have to do the blood investigation பண்ணுறதுனா emergency patient என்ன பண்ணலாம், hemoglobin good, then blood grouping excellent, then lactate. okay so blood grouping, ஏன் blood grouping னா என்ன, blood grouping and typing because of blood transfusion பண்ணோம். then patient வந்து blood transfusion பண்ணுமா பண்ணக்கூடாதுங்கிறது hemoglobin வச்சு தான் தெரியும். then lactate பார்த்துக்கலாம். சரியா? ஏன்னா லாக்டேட் அதிகமாக இருந்துச்சுன்னா, I5க்கு மேலே இருந்துச்சுன்னா என்னது DCS, 2 கீழே இருந்துச்சுன்னா இயர்லி டோட்டல் கேர், அதுக்கு போயிடலாம். சரியா? அதுக்காக பண்ணணும். தென் எக்ஸ்ரேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் என்ன 2 எக்ஸ்ரே பண்ணோம், 3 எக்ஸ்ரே, cervical spine, chest எக்ஸ்ரே, pelvis, ஆர் சிடி பண்ணுற மாதிரி இருந்தால் ஹோல் பாடி சிடி ஸ்கேன். சரியா? தென் அதான் ஃபோலிஸ் கத்தீட்டர், NG டியூப், கால் ஃபார் ஹெல்ப், தென் த நியூரோசர்ஜன், கார்டியக் சர்ஜன் எல்லாமே பார்த்துடணும். ஏன்னா பாலிட்ராமா பேஷண்ட்டுக்கு பிபி கம்மியாக இருந்தாலே வேறு ஏதாவது இருக்கான்னு, லங் இன்ஜுரி வேறு ஏதாவது இது இருக்கக்கூடாது, அதுக்காக வந்துடணும். தென் யூ ஹேவ் டு ரெசிஸ்டேட் பை கிவிங் IV fluids, தென் யூ ஹேவ் டு கிவ் என்னது blood transfusion also. whenever you are doing giving a blood transfusion, you have to follow என்னது protocol, 1:1:1 protocol. what is 1:1:1 protocol? என்ன packed cell, platelets, FFP. என்ன packed cell, platelets and FFP 3 என்னதான் இருக்கணும், 1:1 தான் இது பண்ணும். சரியா?
then all fracture sites should be splinted and இதான் இது என்னது என்ன எனி இந்த பேஷண்ட் என்னது ஃபஸ்ட்டு பாலிட்ராமாவில் டிஜிஎஸில் ஃபஸ்ட்டு என்னது சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு டு சேவ் த லைஃப் தென் சேவ் தி பார்ட் சரியா ஃபைனலி டு சேவ் தி ஃபங்க்ஷன் சரியா அவ்வளோதான் சரியா இதான் வந்து எய்மு தென் டெத்ஸ் இன் பாலிட்ராமா என்ன டெத்ஸ் இன் பாலிட்ராமா என்ன டெத்ஸ் எதனால் நடக்கும் ஆர் மார்டாலிட்டி இன் பாலிட்ராமா எதனால் நடக்கும் பேஷண்ட் வந்து என்ன இமீடியட்லி ட்ராமா பாலிட்ராமா இமீடியட்லி பேஷண்ட் டைஸ் வித்தின் 10 minutes ஆர் 15 minutes 10 minutesல டெத் ஆகுறாங்க இமீடியட்லி உடனே டெத் ஆகுறாங்க என்ன இன்ஜுரி இருக்கும் லார்ஜ் வெசல் இன்ஜுரிஸ் கரோட்டிட் போயிடுச்சு இமீடியட்லி டெத் அவ்வளோதான் வேற ஒன்றுமே கிடையாது அடுத்த 2 minutes 3 minutesல பேஷண்ட் டெத் ஆகிடும் ஆமாம் தானே ஸோ லார்ஜ் வெசல் இன்ஜுரிஸ் ஆர் அயோட்டா ஆர் ஐவிசி இது மாதிரி எது வந்துச்சுனாலும் இமீடியட்லி டெத் சரியா ஸோ இமீடியட்லி டெத் டியூ டு மேஜர் வெசல் இன்ஜுரிஸ் ஆர் பிரெயின் ஸ்டெம் ஏன் பிரெயின் ஸ்டெம் ஏன் ரெஸ்பிரேட்டரி சென்டர் கார்டியோவாஸ்குலர் ரெண்டுக்கும் ரெஸ்பிரேட்டரி சென்டராக தான் இருக்கும் அது போச்சுன்னா சக் முடிஞ்சிச்சு சரியா தென் த ஹெட் இன்ஜுரி இது எல்லாமே இமீடியட் டெத் தென் இயர்லி டெத்னா என்னது ஆஃப்டர் அந்த மினிட்ஸில் இல்லாமல் கொஞ்சம் லேட்டாக நடக்கிறது இது எல்லாமே நடக்கும் இதர் டியூ டு செஸ்ட்டு ஆர் பெல்விஸ் ஆர் அப்நார்மல் இன்ஜுரிஸ் இது எல்லாமே லேட் டெத்ஸ் டியூ டு செப்சிஸ் எப்பயுமே லேட்டாக எப்போ பேர்ன்ஸு இந்த பேஷன் எல்லாமே டெத் ஆகணும்னா மோஸ்ட்லி என்னது செப்சிஸ் தான் டெத் ஆகும் சரியா திஸ் இஸ் ஆல் அபவுட் த பாலிட்ராமா தென் பாலிட்ராமா மேனேஜ்மெண்ட் கேட்டாங்கன்னா நீயே எழுதிடலாம் என்னது பாலிட்ராமா மேனேஜ்மெண்ட் பாலிட்ராமா மேனேஜ்மெண்ட் என்ன polytrauma management like any other ABC airway breathing circulation then same thing then first you have to evaluate the patient like triage la paathomla airway breathing circulation ABCD varaikku paathomla F varaikku paathomla same evaluation and the critical is the 15 liters of oxygen you should give then the golden hour you have to treat the patient within golden hour you have to resuscitate the patient within the golden hour what is golden hour within 1 hour what is platinum minutes 10 minutes ஸோ சில பேஷண்ட்ஸுக்கு வந்து இப்போ கிரேட் வெசல் இன்ஜுரியாக நடக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 10 minutes லைஃப் சேவிங் ப்ரொசீஜர் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுறோன்னா அது பேர் வந்து பிளாட்டினம் மினிட்ஸ் அதே கோல்டன் ஹவர்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு 1 hour அதுக்குள்ளே பேஷண்ட் ஸ்டேட் பண்ணோம் தென் யூ ஹேவ் டு கிவ் த சேம் இதெல்லாமே பண்ணிடணும் என்னது ஏர்வே பிரீத்திங் சர்க்குலேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் யூ கேன் கிவ் ட்ரனாக்சிமிக் ஆசிட் ஏன் ட்ரனாக்சிமிக் ஆசிட் பேஷண்ட் ப்ளீடிங் ஸ்டாப் பண்ணுறதுக்காக அந்த ட்ராபிக் இன்ஜெக்ஷன் கொடுக்கணும் 1 gram IV in 10 minutes then loading dose 1 gram IV 8 hourly to continue சரியா ட்ரான்ஸ்மிக் ஆசிட் தென் the neurological evaluation பண்ணணும் சப்போஸ் பேஷண்ட் புவர் GCS இது மாதிரிலாம் தெரிஞ்சதுன்னா directly shift the patient for ventilator or ICU management or critical care management சரியா ஸோ then EFAST what is EFAST okay not emergency fast la okay what is E denotes extended என்ன எங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க bilateral lungs so மொத்த E fastல எத்தனை சைட்ஸ் பார்க்கணும் 6 sides good peritoneal lavage what is the contraindication for diagnostic peritoneal lavage previous laparotomy pregnancy okay then blunt injury abdomen ana now you tell me is blunt injury abdomen ரொம்ப ஈஸி தான் நான் நீயே சொல்லிடலாம் என்ன blunt injury abdomenல என்னென்ன ஆர்கன்ஸ்லாம் இன்ஜுரி ஆகலாம் ஸ்ப்ளீன் லிவர் அதுக்கப்புறம் மிசன்ட்ரி டயஃப்ரம் மீதி அப்டமனில் என்னப்பா இருக்குது என்னென்ன ஆர்கன்பா இருக்குது ஸோ blunt injury abdomen மீன்ஸ் என்ன இந்த blunt trauma வெளியே ஆப்வியஸாக இன்ஜுரி இருக்காது உள்ளே என்னென்ன இன்ஜுரி ஆகிருந்துருக்கலாம் என்னென்ன இன்ஜுரி ஆகிருக்கலாம் என்ன லிவர் ஸ்ப்ளீன் மிசன்ட்ரி பவல் கிட்னி யூரிட்டர் பிளாடர் இன்ட்ராபெரிட்டோனல் ரப்சர் எக்ஸ்ட்ராபெரிட்டோனல் ரப்சர் பிளாடர் தென் லார்ஜ் வெசல்ஸ் இது எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன இருக்கும் லார்ஜ் வெசல்ஸ் இருக்கும்ல அயோட்டா IVC தானே இருக்கும் ரீட்ரோபெரிட்டோனல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஸோ இது எல்லாமே இன்ஜுரி ஆகலாம் ஸோ difficulty in deciding about the need of laparotomy in abdominal trauma in unconscious patients அதுவும் அன்கான்சியஸாக இருப்பாங்க பேஷண்ட்டு என்ன வெளியில் பார்த்தா எதுவும் இருக்காது
இவங்க வந்து ஹீமோடைனமிக்கலி அன்ஸ்டேபிளாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து சர்ஜரி பண்ணணுமா பண்ணக்கூடாதானுங்க ஒரு டிஃபிகல்ட்டியே வந்துடும் பிளண்ட் ட்ராமா இன்ஜுரியில் மட்டும். சரியா? அசோசியேட்டட் வித் ஆல் ஸ்பைனல் இன்ஜுரி, அப்டாமினல் ஃபைண்டிங்ஸ், ஆல் தோஸ் திங்ஸ், liver, spleen, GIT, pancreas, mesentery, then the vascular and diaphragm, then மற்றதெல்லாம் associated with other injuries also. சரியா? blunt injury abdomen இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூ ஷுட் சஸ்பெக்ட் blunt injury abdomen மட்டும் தான் சஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. என்ன, யூ ஷுட் திங்க் ஆஃப் பாலிட்ராமா, பேஷண்ட் வேறு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிடணும். சரியா? தென் த ஃபீச்சர்ஸ் blunt injury abdomenல ஏதாவது ஒரு இது நடக்குது, என்ன நடக்கும் பேஷண்ட்டுக்கு? ஆப்வியஸ்லி ஹெமரேஜ் தானே. லிவர், ஸ்ப்ளீன், இது எது போச்சாலும் மிசென்ட்ரி எது போனாலும் ஹெமரேஜ் தான். ஹெமரேஜ் தான் பேஷண்ட் ப்ரெசன்டேஷன் செல்வி எப்படி இருப்பாங்க? ஷாக். சரியா? பேஷண்ட் ஷாக்கு. ஸோ அப்டமனில் வரதை வச்சு நம்ம 2-3 சைன்லாம் இருக்குது. என்ன அப்டமனில் என்னென்ன சைனு? ப்ரூசிங் ஓவர் தி ஸ்கின் ஆஃப் தி அப்டமன், இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? லண்டன் சைன். ஓகே. தென் த பேஷண்ட் ஹேவ் அப்டமனில் கொஞ்சம் அதிகமாக இப்போ அப்டமல் டிஸ்டன்ஸ்னு வரும். தெர் இஸ் அப்டமல் டிஸ்டன்ஸ் அண்ட் பேஷண்ட் வில் டெவலப் தி பெரிட்டோனியல் இரிட்டேஷன், கார்டிங் ரிஜிடிட்டி எல்லாமே வந்திருக்கும். தென் கார்டிங் ரிஜிடிட்டி அப்டமல் டிஸ்டன்ஸ் வந்துச்சுன்னா பேஷண்ட் வில் கோ ஃபார் ரெஸ்பிரேட்டரி காம்ப்ரமைஸ். அதுதானே இப்போ கீழே எல்லா கண்டென்ட்டும் எல்லாமே அப்டமனுக்குள்ளே வந்துடுது. என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்காக அப்டமல் டிஸ்டன்ட் ஆகுது. அப்டமல் டிஸ்டன்ட் ஆச்சுன்னா ஆப்வியஸாக எதை தள்ளும்? மேலே டயஃப்ரம் மேலே தள்ளும். டயஃப்ரம் மேலே தள்ளும் போது பேஷண்ட் என்ன போகும்? ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ். ஓகே. ஸோ ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் அண்ட் சைனோசிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இனிஷியல் எவாலுவேஷன் எப்படி பேஷண்ட் எவாலுவேட் பண்ணுவீங்க? என்ன பிளண்ட் ட்ராமா இனிஷியல் எவாலுவேஷன் எப்படி பண்ணோம்? பெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன், ஹீமோடைனமிக்கலி ஸ்டேபிள், ஷிஃப்ட் த பேஷண்ட் ஃபார் whole body CT scan or CT scan abdomen pelvis, or if you are suspecting a lung also then CT chest, abdomen, CT abdomen and CT pelvis. இது மூணு தான் போகணும். சரியா? சப்போஸ் ஹீமோடைனமிக்கலி அன்ஸ்டேபிள் தென் எதுக்கு போகணும்? EFAST ப்ளஸ் கூட என்ன சேர்த்திக்கணும்? DPL, diagnostic peritoneal lavage. சரியா? தென் the diagnostic peritoneal lavage பண்ணுறதுக்கு முன்னாடி we can do one more test also. என்ன, you can do the 4 quadrant aspiration. அப்டமனில் மொத்தம் எத்தனை குவாட்ரண்ட் இருக்குது? குவாட்ரண்ட்ஸ் 4 தான். அதுக்கு பேரே குவாட்ரண்ட் 4 தான். என்ன, அப்டமனில் எவ்வளோ ரீஜன்ஸ் இருந்துன்னு கேட்டால் தான் எத்தனை சொல்லணும்? 9 + 10 9 + 1 + 1 + 1 என்ன 9 + 1 என்னது? பெல்விஸ் அண்ட் பெரினியம். இன்னொரு ஒன் என்னது? லெஃப்ட் ஆக்சில்லா. ஐரிஸ் நோட் ஃபார் சிஎஸ் ஸ்டொமக், கார்சினோமா ஸ்டொமக். சரியா? ஐரிஸ் நோடு இல்லை, ஐரிஸ் நாடியூல். இட்ஸ் நாட் அ நோட், இட்ஸ் அ டியூமர் டெபாசிஷன். ஸோ திஸ் இஸ் கால்ட் இட்ஸ் ஐரிஸ் நாடியூல். புரியுதா இல்லையாப்பா? மொத்தம் என்னது? 9 + 10 பெரினியம், தென் 11 என்னது? லெஃப்ட் supraclavicular node. One more node is and one more nodule is left axilla. Any abdomen you have to examine the left axilla also. That is iris node கிடையாது. என்னது? iris nodule. It's not a axillary node. It's a tumor deposition. சரியா? ஸோ தட் இஸ் ரீஜன்ஸ். பட் குவாட்ரண்ட் வந்து எத்தனை தான்? மொத்தம் 4 quadrant. ஜஸ்ட் ஸ்பைனோ அம்பிளிக்கல் லைன் அண்ட் யூ ஹேவ் டு புட் அ நீடில் அண்ட் யூ ஹேவ் டு ஆஸ்பிரேட். ஏதாவது உள்ள கண்டென்ட் வருதான் பார்க்குறது. இது முன்னாடி பெட் சைடில் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ டேரெக்டாக பண்ணுறது இல்லை. டேரெக்டாக EFAST டயக்னாஸ்டிக் பெரிட்டோனியல் லாவேஜ் பண்ணலாம், ஆர் டேரக்ட்லி வி ஆர் ஷிஃப்டிங் த பேஷண்ட் டு. சரியா? ஸோ தென் இது இப்போ பிளண்ட் ட்ராமாவில் வேறு என்ன இதெல்லாம் வரலாம்? பிளண்ட் ட்ராமாவில் இது பண்ணிடுறீங்க. தென் டேரக்ட்லி யூ ஹேவ் டு கோ ஃபார் தி இன்வெஸ்டிகேஷன்ஸ். அதான் நான் சொன்னது இன்வெஸ்டிகேஷன்ஸ். தென் ட்ரீட் த பேஷண்ட் லைக் ABC, லைக் ஏர்வே ப்ரீத்திங், சர்க்குலேஷன், இது எல்லாமே பண்ணிக்கலாம். தென் இதில் வந்து இன்னொரு இது இருக்கும், அந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபியூஷன் ஆஃப் பிளட். சப்போஸ் பாடி கேவிட்டியில் இப்போ சப்போஸ் மிசென்ட்ரிலேருந்து பிளட் வந்திருக்கு, என்ன அப்ராட்லாம் பண்ணுறாங்க, நம்ம பண்ணுறதில்ல. இப்போ மெசென்ட்ரிலேருந்து பிளட் வந்திருக்கு, கேவிட்டி எதுவும் ரப்சர் ஆகலை, பட் எல்லா பிளட் எங்கே தான் இருக்கும்? 1 liter to ஹீமோபெரிட்டோனியம். யூ ஆர் ஓப்பனிங் ஸ்ப்ளீனிக் இன்ஜுரி ஆர் இன்ஜுரி, உள்ளே ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும்? அப்டவுன் ஃபுல்லாக 1 liter பிளட் இருக்கும், 1 liter 2 liter பிளட் இருக்கும். இந்த 2 liter பிளட்டை என்ன பண்ணுறோம்? ஆட்டோ டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுறோம். ஸோ நீ நார்மலாக என்ன பண்ணுவோம்? அந்த பிளட்டை அப்படியே சக்ஷன் போட்டு வெளியில் அனுப்பிடுவோம். அப்படி தானே? லவாஜ் கொடுக்கும்போது அப்படியே சக்ஷன் போட்டுருவோம். இப்போ இது என்ன பண்ணுவோம்? அந்த பேஷண்ட்டை ஸ்டெரைல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் சக்ஷன் போட்டு ஸ்டெரிலைஸ் பண்ணி, யூ ஹேவ் டு ஆட் லைக் அந்த EDT ஆட் பண்ணுவோம்ல பிளட்டில், அதை ஆட் பண்ணி சேம் பேஷண்ட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபியூஸ் பண்ணிடுவோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபியூஸ் பண்ணால் அதுக்கு பேர் தான் என்னது? ஆட்டோ டிரான்ஸ்ஃபியூஷன் ஆஃப் பிளட். சரியா? ஸோ ஆட்டோ டிரான்ஸ்ஃபியூஷன் ஆஃப் பிளட். So you can perform the auto transfusion of blood. That is nothing but blood from the cavity is sucked and out the sterile bottle
you have to add that sodium citrate dextrose solution, then you have to filter with இது, then you have to inject. Okay, எப்போ பண்ணக்கூடாது இது? if suppose bowel injury or urinary injury ஏதாவது வந்துருந்துச்சுனாலே ஸ்பில்லேஜ் வந்துருச்சு, பைல் ஸ்பில்லேஜ் ஆயிடுச்சு, பிளட்டில் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. you should not do auto transfusion. சரியா? ஸோ ஆட்டோ டிரான்ஸ்ஃபியூஷன் தனி கொஷின் அவங்க கேட்பாங்க, வாட் இஸ் ஆட்டோ டிரான்ஸ்ஃபியூஷன் கேட்பாங்க. ஆட்டோ டிரான்ஸ்ஃபியூஷன் ஆஃப் பிளட் இஸ் நத்திங் பட் இதுக்கு பேர் தான் ஆட்டோ டிரான்ஸ்ஃபியூஷன் ஆஃப் பிளட். ஓகே.